சாந்தி. நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் ஆத்மா. நாம் வெற்றிமூர்த்தி ஆத்மா. நாம் சேவைக்கு ஆஜராகிவிட்டேன், உத்திரவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய புண்ணிய ஆத்மா. தந்தையுடைய நினைவினால் புத்தி சுத்தமானதாக ஆகின்றது. தெய்வீக குணங்கள் நமக்குள் வருகின்றது. இதனால் நாம் தனிமையில் அமர்ந்து நம்மை நாமே கேட்கின்றோம், தெய்வீக குணங்கள் எந்த அளவிற்கு என்னுள் வந்திருக்கிறது என்று. அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் யாரிடமாவது கரடு முரடான முரட்டுத்தனமாக கடுமையான வார்த்தைகள் பேசுவது. இதைத்தான் பூதம் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுது யாரிடமாவது இந்த பூதம் பிரவேசமாகிறது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இதனால் நாம் அதனிடமிருந்து விலகி இருக்கின்றோம். எந்தளவு முடிகிறதோ அந்தளவு பயிற்சி செய்கின்றோம். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும். இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்தாலும் எதுவும் கண்ணுக்கு தென்படாதபடி நாம் முயற்சி செய்கின்றோம். நாம் இந்த சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். இந்த உலகத்தையும் கூட மறந்து செல்ல வேண்டும். முயற்சி செய்து தந்தையின் நினைவின் ஈடுபாட்டில் நாம் இருக்கின்றோம். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பிறகு நம்முடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். கடைசியில் 2 விஷயங்கள் நினைவில் இருப்பதனால் சரீரத்தின் வியாதிகள் எதெல்லாம் தொந்தரவு செய்ததோ அவை இல்லாமல் தானாகவே போய்விடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் நமக்கு குஷி ஏற்படுகின்றது. குஷியை போன்ற டானிக் வேறு எதுவும் கிடையாது. இதுதான் நினைவு யாத்திரையாகும். தந்தை கல்பமாக வந்து நமக்கு வழிமுறைகளை கூறுகின்றார். தந்தையின் வழிப்படி நடப்பது நம்முடைய வேலையாகும். நாம் உயர்ந்தவராக ஆவதற்காக தந்தையின் மகிமையை பாடிக்கொண்டிருப்பதால் மீண்டும் நாம் உயர்ந்தவர்களாக ஆவதற்கு
முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இது புதிய ஞானம். மேலும் தூய்மையாவதற்காக தந்தை நினைவை கற்றுக் கொடுக்கின்றார். தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் கல்ப கல்பமாக தந்தைக்கு குழந்தையாக ஆகின்றோம். 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றியிருக்கின்றோம். தெய்வீக இளவரசன் ஆக வேண்டுமென்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது குப்பை வெளியேறுகின்றது. தந்தையை நினைவு செய்வதால் புது உலகத்தின் நினைவும் வருகின்றது. நாம் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். நாம் இப்போது மிகவும் இனிமையானவர்களாக ஆகின்றோம். தந்தை மீண்டும் நம்மை மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் தந்தையாவார். நாம் தான் அநேக முறை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்து சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருப்பதால் அளவில்லாத குஷி ஏற்படுகின்றது. தந்தை அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். நாம் என்னவெல்லாம் சேவை செய்கின்றோமோ அதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகத்தின் பாவனை, குஷியின் பாவனை மற்றும் நல்ல எண்ணம் இருக்கின்றது. அதனால் நமக்கு ஒவ்வொரு காரியமும் சகஜமாக வெற்றி அடைந்து விடுகின்றது. எந்த ஒரு காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக முதலில் அனைவருடைய சுப பாவனைகள், சுப விருப்பங்களை பெற்றுவிடுகின்றோம். அனைவருடைய திருப்தியின் பலத்தை நிறைத்து விடுகின்றோம். அப்பொழுது சக்திசாலியான பலன் கிடைக்கின்றது. நடந்தாலும் சுற்றினாலும் ஒரு தந்தையின் நினைவில்தான் நாம் இருக்கின்றோம். எதை பார்த்தாலும் பார்ப்பதற்கு தென்படாதவாறு பயிற்சி செய்கின்றோம். நமக்குள் தெய்வீக குணம் எதுவரை வந்திருக்கிறது என்று தனிமையில் அமர்ந்து சோதனை செய்கின்றோம். தந்தையின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும்படியான எந்த ஒரு செயலும் நாம் செய்யாமல் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நம்முடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது.
நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். சேவைகளில் சுப பாவனையை கூடுதலாக சேர்ப்பதன் மூலம் சக்திசாலியான பலனை அடையக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆத்மா நாம். எவ்வாறு தந்தை இதோ வந்துவிட்டேன் என்று கூறுகின்றாரோ, அவ்வாறு நாமும் சேவைக்கு ஆஜராகிவிட்டேன், உத்தரவிடுங்கள் என்று கூறி புண்ணியத்தை சேமிக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.